ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. வசிஷ்டர் தன்னுடைய பசுவை கொடுக்க மறுக்கிறார் விஸ்வாமித்திரர்கிட்ட. ஆனால் அதுக்கப்புறம் அரசனுடைய வலிமை தனக்கு இல்லைன்னும் அதை பலவந்தமாக பசுவை அபகரிச்சுன்னு போகிறதுனால என்னால் ஒன்றும் பண்ண முடியலைன்னும் அந்த பசுக்கிட்ட பதில் சொல்கிறார். அப்போ உங்களுடைய மந்திரத்தினுடைய சக்தியினால் வளர்க்கப்பட்ட பெருமை எனக்கு இருக்குது, நீங்கள் என்னை ஏவினாக்கா இந்த மன்னனுடைய சேனையை நான் அழிக்கிறேன்னு அந்த பசு சொல்கிறது. அப்போ வசிஷ்டர் சம்மதிக்கிறார். காமதேனுவான அந்த பசு பெரும் சேனையை படைக்கிறது. அந்த படை விஸ்வாமித்திரனுடைய படையை நாசம் பண்ணிது. கோபம் கொண்ட விஸ்வாமித்திரர் பெரும் யுத்தம் புரிஞ்சார். 2 தரப்பிலும் பெரும் அழிவு உண்டாச்சு. விஸ்வாமித்திரருடைய மகன்கள் பல இறந்தா. இறுதியில் தனது மகன்களையும் படையினரையும் பலி கொடுத்த விஸ்வாமித்திரர் மனம் குன்றினவராக அந்த இடத்த விட்டு போயிடுறார். பின்னர் தாம் மகன் ஒருத்தங்கிட்ட ராஜ்யபாரத்தை ஒப்படைச்சிட்டு இமயமலை சாரலுக்கு போய் சிவபெருமானை நோக்கி அங்கே தவம் புரிகிறார். அவருடைய தவத்துக்கு மெச்சின பரமசிவன் அவருக்கு காட்சி அளித்து உன்னுடைய கோரிக்கை என்னவோ அதை சொல்லுங்கிறார். விஸ்வாமித்திரர் கேட்குறார், மகாதேவனே, தனுர்வேதம் முழுசாக என்னால் அழிக்கப்படணும். தேவர்கள், அசுரர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள், கந்தர்வர்கள் இவா எல்லார்கிட்டையும் உள்ள அனைத்து அஸ்திரங்களும் எனக்கு தரப்படணும்னு கேட்டுக்கிறார். தேவர்களுக்கெல்லாம் தேவனான பரமசிவன் அப்படியே ஆகட்டும்னு விஸ்வாமித்திரருக்கு வரம் அளிச்சுடுறார். எவரிடமும் இல்லாத அளவுக்கு பயங்கரமான அஸ்திரங்களை பெற்றுட்டதுனால இனி வசிஷ்டர் இறந்தவர் தான் விஸ்வாமித்திரர் பெருங்கர்வம் கொள்கிறார். வசிஷ்டரனுடைய ஆசிரமத்துக்கு போய் தாம் பெற்ற அஸ்திரங்களை பிரயோகிக்க ஆரம்பிக்கிறார் விஸ்வாமித்திரர். வசிஷ்டரின் தபோவனமே பொசுங்கிறது. அங்கிருந்த ரிஷிகளும் சீடர்களும் பல திசைகளாக பயந்துட்டு ஓடுறாங்க. ஓழித்தேன்னு வசிஷ்டர் கோபம் அடைகிறார். தான் கையில் உள்ள கோளான பிரம்மதண்டத்தை தூக்கி பிடிச்சிட்டு விஸ்வாமித்திரர் எதிரில் நின்றுண்டு, காதியின் மகனே, உன்னுடைய கர்வத்தையும் அஸ்திரங்களினுடைய வன்மையை இப்போ அழிக்கிறேன். தவம் செஞ்சு பிரம்ம ரிஷியாக நான் பெற்ற சக்தி எங்கே, சத்திரிய மன்னனாக இருந்து ஆயுத பலம் பெற்ற உன் சக்தி எங்கன்னு சொல்லி விஸ்வாமித்திரனுடைய அஸ்திரங்களை பயனற்றதாக பண்ணிடுறார் வசிஷ்டர். இறுதியில் விஸ்வாமித்திரர் பிரம்மாஸ்திரத்தை ஏவுறார். அந்த வசிஷ்டர் பிரம்மதண்டம் அப்படின்ற கோல் பயனற்றதாக பண்ணிடுறது. பிரளய காலத்தி அப்படின்ற அந்த கோல் ஜொலிக்கிறது. வசிஷ்டரும் மூவுலகத்தையும் வியக்க செய்கிற வகையில் ஒளி வீசிட்டு நிற்கிறார். முழுமையாக தோல்வி அடைஞ்சுண்டு கர்வ பங்கம் அடைகிறார் விஸ்வாமித்திரர். சத்திரிய பலம் முடிவடைகிறது அவருக்கு. பிரம்ம ரிஷியின் பலமோ அளவிட முடியாதது அப்படின்றது அவருக்கு புரிய வருது. அந்த பலத்தை அடைய என்ன தவம் செய்ய வேண்டியிருந்தாலும் அதை நான் இனி செய்வேன்னு தீர்மானித்து கடும் தவம் புரியும் தொடங்குறார் விஸ்வாமித்திரர். அவருடைய தவத்தினால மகிழ்வடைஞ்ச பிரம்மதேவர் அவரை ராஜரிஷின்னு அங்கீகரிக்கிறார். விஸ்வாமித்திரர் திருப்தி அடையலை. பிரம்ம ரிஷி ஸ்தானத்தை அடைஞ்சு தான் வைராகியத்திலிருந்து நழுவ போகிறது இல்லைன்னு மேலும் தவம் புரிகிறார். அவருடைய தவத்துக்கு உலகங்களும் நடுங்க ஆரம்பிக்கிறது. அந்த காலகட்டத்தில் திரிசங்கு அப்படின்ற ஒரு மன்னர் இருந்தார். அவருக்கு தான் உடலுடைய தேவர்களுடைய உலகத்தை அடையணும்னு ஆவல் உண்டாருது. அதை ஈடேற்ற ஒரு யாகம் நடத்துமாறு வசிஷ்டரை வேண்டிக்கிறார். அவர் அதை செய்யக்கூடாத காரியம்னு சொல்லி மறுத்துடுறார். திரிசங்க மன்னனும் பெரும் தபஸ்விகளான தென்னாட்டில் உள்ள வசிஷ்டனுடைய புத்திரர்களை அணுகி யாகம் நடத்தி தருமாறு கேட்குறா. அவளும் மறுத்துடுறா. தங்களுடைய தந்தையின் மீறி தாங்க இந்த செயலை செய்யக்கூடாதுன்னு அவள் நினச்சி பதில் வேணான்னு சொல்லிடுறா. அப்போது இந்த மன்னன் வசிஷ்ட புத்திரர்களை சபிச்சுடுறான். ஏன்னா அவள் தான் நினச்சதை செய்யலையேன்றதுக்காக அவன் விகார உருவம் அடைஞ்சிடுறார். ஆனாலும் தேவலோகம் போகிற ஆசை அவனை விடலை. தான் பெற்றுட்ட விகார உருவத்தோடைய விஸ்வாமித்திரர் அணுகி நடந்ததை சொல்கிறார். அவர் மனசு இலகிறது. இக்ஷ்வாகு வம்சத்தில் உதித்தவரே, நான் இருக்கேன், நீ பயப்பட தேவையில்லை. பெரும் புண்ணிய செயலர்களான மகரிஷிகள்லாம் வர வச்சு உனக்காக ஒரு யாகத்தை நடத்துகிறேன். வசிஷ்டரின் மகன்களாலேயே இந்த விகார உருவம் அடைஞ்சிட்ட நீ அந்த உருவத்தோடையே நீ போகலாம் தேவலோகத்துக்கு அப்படின்னு சொல்கிறார். இந்த கௌசிக்கனை சரணம்னு அடைஞ்சிட்ட, உன் காரியம் நிறைவேறினதுன்னு நினச்சிக்கோன்னுட்டு திரிசங்கு கிட்ட சொல்லிடுறார். யாகம் நடத்துறதுக்கு மகரிஷிகள்லாம் அழைப்பு விடுத்து சீடர்களை அனுப்புகிறார். அழைக்கப்பட்டவா எல்லாரும் விஸ்வாமித்திரருக்கு அஞ்சிண்டு அழைப்பை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் மகோதயர் அப்படின்ற ரிஷியும் வசிஷ்டரின் மகன்களும் நடக்கக்கூடாத யாகத்தை நடத்தக்கூடாதவர் நடத்துகிறாருன்னு சொல்லி அழைப்பை ஏற்க மறுத்துடுறாங்க. இதை அறிஞ்ச விஸ்வாமித்திரர் ரொம்ப கோபம் அடைகிறார். எல்லா உலகங்களிலும் நிந்திக்கப்படுற ஒரு வேடனா அந்த மகோதயம் மாறக்கடவான். நாயின் மாம்சத்தையே உணவாக உட்கொண்டு விகார உருவம் படைத்தவர்களான வசிஷ்டரின் மகன்கள் மாறக்கடவர்னு சபிச்சுடுறார். அவருடைய சாபம் அந்த நேரமே நிறைவேறுகிறது. இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.